அபி, ராகவ், அனு, ஆகாஷ் எல்லாருமே மறுவீடு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்துட்டு எல்லாருமே நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்டுட்ருக்காங்க. சரி அபி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. அபி படிக்கட்டு ஏற போகிறாங்க. அப்போ வழிக்கு விழுற மாதிரி ஆகிடுது. பார்த்துட்டு அஞ்சலி கத்துறாங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராகவ் தாங்கி பிடிக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தன்னறியாமல் அப்படியே பார்த்துக்கிறாங்க. அடுத்து பரவாயில்ல, நல்ல ஜோடி 2 பேருமே, எப்படி என் கண்ணே பட்டு போயிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி கையால் அப்படியே சுற்றி போடுறாங்க. அடுத்து 2 பேருமே படிக்கட்டு ஏறுறாங்க. இதெல்லாம் பார்க்குற சுந்தரிக்கு வயிறாக எரியுது. பார்த்து பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. அபி, ராகவ் குளிக்க போகலான்னு போகிறாங்க. அப்போ ராகவ் நான் முதல்ல குளிச்சுட்டு வரேன், எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் கிளம்பணுன்றாரு. இல்லை நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. என்ன நீ இப்படி பண்ணுற, அதெல்லாம் தெரியாது, இங்கே நீ சொன்னது ஞாபகம் இருக்கா, அது உன் வீடுன்னு அட்டகாசம் பண்ணல, இது ஏன் வீடு அப்படின்றாங்க. அப்படியா, அப்படின்னா ஏன் குளிக்கலன்னு கேட்பாங்க. அப்போ என் வீடு நான் சொன்ன விஷயத்த 8 மாத கதையை எல்லாத்தையுமே உங்கள் வீட்டில் சொல்லிட்டோமா அப்படின்றாங்க. போய் குளிச்சு தொலைப்போ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இது இருக்கணும் அப்படின்னா ஒரு பயம் இருக்கணும். எனக்கு பயமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஓடி வராரு. ஐயோ, அடிக்க ஓடி வராருன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடியே போகிறாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சுந்தரிக்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. இது மாதிரி ஒரு 2 நாள் லீவ் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாள் லீவா, லீவ் போட்டால் எப்படி, நீங்களும் லீவே கொடுக்க மாட்டேங்கிறீங்கம்மா, அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குமா, லீவ் கொடுங்கம்மா சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறாங்க. உடனே அணுவை பார்க்குறாங்க. அணு கிச்சனில் இருக்காங்க. இவன் இருக்கும்போது எதுக்கு லீவ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி 2 நாள் எதுக்கு, 10 நாளே எடுத்துக்கோ, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து இவ்வளோ தான் வேலை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக லீவும் கிடச்சிச்சு, இவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே அணுக்கிட்ட, இங்கே பார், வேலையாட்கள் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால் நைட்டுக்கு தேவையானது டின்னர் எல்லாம் சொல்கிறேன், எல்லாத்தையும் சமைச்சிடு அப்படின்றாங்க. எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீ தான் சமைக்கணும், புரியுதா அப்படின்றாங்க. சரிங்க அத்தை, சரி நான் சமைக்கிறேன் அப்படின்றாங்க. எங்கள் பார், உன் தங்கச்சி சொன்னால ஒருத்தர் ஒரு நாளைக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேலைக்கு ஆகுமான்னு தெரியல, இன்னைக்கு நான் தான் சமைக்கணுன்ற மாதிரி இருக்குது, ஆனால் இவ்வளோ நாள் நீ அங்கே தானே இருந்த, அதனால் நீ சமை அப்படின்றாங்க. சரி ஓகே அத்தை, அப்படி சொல்லுங்கள் என்னென்ன சமைக்கணும் அப்படின்னோடனே நிறைய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. இவ்வளவும் சமைக்கணுமா, அதுவும் இந்த டைம்குள்ளே சமைக்கணும். இல்லை அத்தை, ரொம்ப டைம் இல்லை அப்படின்றாங்க. டைம் இருக்குது இல்லைன்னா எனக்கு தெரியாது, எனக்கு தேவை இதெல்லாம் சமைச்சு வைக்கணும், புரியுதா, இவ்வளோ லிஸ்ட்டு நான் எப்படி சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அணு யோசிக்கிறாங்க. அதுவும் இவ்வளோ சீக்கிரம் சமைக்கணுமே அப்படி சொல்லிட்டு அணு ஸ்டவ் பற்ற வைக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஆகாஷ் அங்கே வராரு. என்ன அணு, என்ன பண்ணிகிட்ருக்கேன், பார்த்தா தெரியலையா, சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னோடனே. சரி ஓகே ஓகே, என்ன டிஷ்ஷு அப்படின்னோடனே, எல்லாம் அத்தை கொடுத்துருக்காங்க, என்ன டிஷ் இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குற, பார்த்தா பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. என்னது இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு அப்படின்றாரு. இதெல்லாம் சமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இவ்வளோ சீக்கிரம் எந்த மனுஷனாலுமே சமைக்கவே முடியாது, அவங்க வேணும்னு பண்ணுறாங்க எல்லாத்தையும், நீ வேறு சமைக்கிறேன்னு சொல்கிற, நேரத்தோடு சமைக்க முடியுமா, அதுதாங்க எனக்கு தெரில, ஆனால் இது எல்லாமே நான் சமைச்சிடுவேன், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நேரம் தான் பத்தாது, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நீ கவலைப்படாத, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணு, மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எப்படி பார்த்துப்பீங்க, அதான் சொன்னேன்ல பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. என்ன சமைச்சிட்டியா, இப்போ தானே லிஸ்ட்டு கொடுத்தாங்க, இதுக்குள்ளே சமைச்சிட்டியான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அணு என்ன பண்ண தவிக்கிறாங்க. இதோ செஞ்சுட்ருக்காத்த, சீக்கிரமாக செய், டைம் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஆர்டர் போடுறாங்க. எங்கள் அணு அப்படியே டென்ஷனாக நிற்கிறாங்க. அந்த ஆகாஷ் என்ன பண்ணுறாரு, ஹோட்டல்லேருந்து ஃபுட்டு வாங்கி கொடுக்குறாரு. இங்கே பார், சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் நான் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, இது எல்லாத்தையும் வச்சிடலாம். இல்லை இது பின்னாடி பிரச்சனை வரும், அத்தைக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அவங்க தான் கொஞ்சம் கூட மூளையே இல்லாமல் சொல்கிறாங்க, நீ டயர்டாக இருப்பியே, அதுவும் அங்கேருந்து வந்திருக்கியே, கொஞ்சம் கூட இவ்வளோ ஒரு லிஸ்ட்டு சொல்கிறோமே, அதுவும் டைமும் கொடுக்க மாட்டேங்கிறமே அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நீ எப்படி சமைக்க முடியும், அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு விட்டு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு பிரச்சனையே ஒழிஞ்சுது அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, சரி நீ விடு, நானே போடுறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் போடுறாரு. சரி எல்லாருக்கும் சமையல் ஆகிடுச்சி, எல்லாம் வாங்க அப்படின்னு எல்லாருமே வராங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரம் எப்படி சமைச்சா இவ, பேசாமல் வேலையாக இருக்க நிப்பாட்டிட்டு இவளே சமையல் பண்ண வச்சிடலாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி யோசிக்கிறாங்க. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ ஐட்டம்ஸ் கடகன்னு சமைச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ராகுவுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் அபி தட்டில் அவருக்கு பரிமாறுறாங்க. அதை பார்த்து ராகு அதிர்ச்சி அடைகிறாரு. இப்படி இவளுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அபி ராகவையும் பார்த்து அணுவை உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ சுந்தரி எப்படி இதெல்லாம் பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போகிறாங்க. திடீர்னு ஏதோ காலில் வழுக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா கவரெல்லாம் இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடி அணு சமையல் திட்டி விடுறாங்க. ஏமாத்துக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை பற்றிலாம் இழுக்கிறாங்க. இதை பார்த்து அபி செமையாக டென்ஷன் ஆகி அவங்கள திட்டுறாங்க. பாத்தியா அபி எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு, ராகவ பாத்தியா அப்படின்றாங்க. அவள் பண்ணதுக்கு எந்த தப்பும் இல்லை, அவள் கேட்டதில் எந்த தப்பும் இல்லை, நீங்கள் சித்தி தான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க சித்தி பார்த்து சொல்கிறாரு. அதை கேட்டு சுந்தரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன், நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க, இந்த ஐட்டம்ஸ்லாம் இவ்வளோ ஐட்டம்ஸ்லாம் ஒரு பொண்ணால் அதுவும் இவ்வளோ டைம் கூட எப்படி செய்ய முடியும், கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க அப்படின்னு திட்டுறாரு. இவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு இப்படி பண்ணுறால, இங்கே பாருங்கள் நியாயம்னா நியாயம், இதுலையும் அபி பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்றாரு. இது முடியுது.